ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டில் விஜிடோ பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்களுக்கு 100% அப்டேட் பண்ணோட எபிசோட் நம்பர் 60 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவோட பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சாப்டரில் நம்ம ஹீரோக்கு என்ஸ்லேமெண்ட் எபிலிட்டி கிடச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே சாப்டர் 51 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் இதுக்கு அர்த்தம் இனிமேல் நான் எந்த டர்ட்டி ஒர்க்கும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, அடியே யோஜின்கா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டடி. அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன், யாருக்கிட்டையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனிமையாக இருந்தேன், எனக்கு தனிமையாக போதுன்னு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு அதுக்கு எந்த அவசியமும் இல்லை, ஏன்னா என்கிட்ட தான் இப்போ ஜாம்பி இருக்கே, இனிமேல் அது என்னோட இதயத்தில் வந்த காயத்தை குணப்படுத்துறேன்டி, நீ போய் தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் என்ஸ்லேமெண்ட் சிஸ்கில்னு சொல்லிட்டு இதை அப்கிரேட் பண்ணால் என்ன மாதிரியான எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சிஸ்டம் கேட்க, அப்போ பார்த்தீங்கன்னா இதை ஜாம்பியை கண்ட்ரோல் பண்ணுற அந்த நம்பர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அது சொல்லியிருக்கோம். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு கற்பனை கோட்டையை பண்ணி வச்சிருப்பான். அதில் பார்த்தீங்கன்னா ஜாம்பி ஆர்மி அவனுக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கு கற்பனை பண்ண, அதுக்கப்புறம் இல்லை இது ரியலிஸ்டிக்காக இல்லை, ஆனால் அந்த மாதிரி ஜாம்பி ஆர்மியெல்லாம் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கு இன்னும் நிறைய லெவல் போக வேண்டியிருக்கு, அதுக்கு எவ்வளோ லெவல் போகணும்னு வேற தெரில. சரி, நம்மளே அதை ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா நினச்சிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் என்ன மாதிரியான ஜாம்பியை நான் ஃபஸ்ட்டு என்னோட அடிமையாக்க, ஃபியூச்சரில் இப்போ இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரியல. ஆல்ரெடி ஜாம்பி கிங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம போட்டு தள்ளிட்டோம், ஜாம்பி கிங்ஸ் கேண்டிடேட்டாக இருந்த மற்ற ஜாம்பிஸையும் போட்டு தள்ளிட்டோம். இப்போ எந்த ஜாம்பியை போயிட்டு பிடிக்க, மற்ற ஜாம்பியை பிடிச்சாலும் கூட எதுவும் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தெரியல, ஏதாச்சும் ஒரு குறை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எதாக இருந்தால் என்ன, நம்ம அப்புறம் இதை பற்றி யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்பில் லீ ஃபேமிலியோட பேஸ்மெண்ட்டுக்குலாம் நிறைய ட்ரெஸ்ஸாக இருக்கும் கேள்விப்பட்டேன், உள்ளே போயிட்டு என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிருப்பான். அங்கே பார்த்தா ஒரு வைடம், வெள்ளி, வைடோரியம், தங்கம் எல்லாம் கொட்டி கிடந்திருக்கும். ஹீரோவும் ஃபஸ்ட்டு முதல்ல சந்தோஷப்பட்டிருப்பான். அதுக்கப்புறம் அவனோட ஃபேஸே மாறுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பாகல்ஸில் இதெல்லாம் டாய்லெட் பேப்பர் அளவு கூட யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் எனக்கு தெரியும் அந்த பெயிண்டிங்னால ஏதாச்சும் கொஞ்சம் யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இன்வென்ட்ரிக்குள்ள தூக்கப்பட்டிருப்பான். அதுக்கப்புறம் கிடைக்கிற எல்லா ரேர் ஐட்டமும், அதாவது ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதையும் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரிக்குள்ள தூக்கப்பட்டிருப்பான். அதுக்கப்புறம் மொசாய்க் நைஃப் ஜெம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி கிடச்சிருக்கும். இந்த மொசாய்க் நைஃப் ஜெம் அப்படிங்கிறது ஒரு வைரம் பாஞ்ச கத்தி. இந்த கத்தியை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஷரு, அதாவது லீ ஃபேமிலி மட்டுமே தெரியக்கூடிய ஒரு ட்ரெஷரு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு பரவாயில்ல இது ஏதாச்சும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அங்கே இருந்த யூஸ்லெஸ்ஸான பொருள் எல்லாத்தையும் உடச்சி போட்டிருப்பான். இதெல்லாம் எந்த யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் அங்கே இருந்ததெல்லாம் மற்றதெல்லாம் உடச்சி போட்டுட்டு வில்லாவை விட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். சரி, நான் இது வரைக்கும் லக்ஸுரியான லைஃப் வாழ்ந்ததும் இல்லை, வில்லா வேற லக்ஸுரியஸாக இருக்குது, இன்னைக்கு நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேயே ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறான். அப்போ ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மெகா சைஸில் ஏதோ மனுஷன் மாதிரி நிற்கிது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹியூமன் தான் நினச்சிருப்பான். ஆனால் அவனும் பார்த்தீங்கன்னா இந்த வில்லாவில் யாருமே உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லைட் அடிச்சு பார்க்க, முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் எபிசோட்ல நம்ம வாங்டாடுன்னு ஒருத்தர் இருந்திருப்பாங்க ஐஸ், அவனும் பார்த்தீங்கன்னா ஜாம்பி கொண்டிருக்கும். அந்த பையன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாம்பியா மாதிரி இருப்பான். இப்போ ஹீரோவும் அந்த ஜாம்பியை பார்த்துட்டு சிஸ்டம்ல அதோட லெவலை செக் பண்ணி பார்க்குறான். அது பார்த்தீங்கன்னா லெவல் 4 ஜாம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கும். ஹீரோவும் அதை பார்த்துட்டு இது அதிகமான சென்த்தோட பிறந்திருக்கு, அதோட எபிக் டேலண்டும் இருக்கு. இதோட ஸ்கில் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் அட்டாக், அதாவது உடம்போட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் கைக்கு கொண்டு வந்து அடிக்கிறது தான். 150% டேமேஜை இது நம்ம எனிமிக்கு கொடுத்து விட்டுரும், அவனோட ஆட்ரிபியூட்டையும் நல்லாவே குறைச்சி விட்டுரும். இதை பார்த்து நான் ஆச்சரியப்பட வேண்டியதாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்ஸ்லேவ்மெண்ட் ஸ்கில் கிடைச்சது கூடவே இதுவும் சேர்ந்து கிடைச்சது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க, அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 51 முடியுது. சாப்டர் 52 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த வாங்டாடோ ஜாம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட போயிட்டு பிரதர் நான் ஒரு ஹியூமன் தான், என்னை பார்த்தா நீ கடிக்க மாட்டேல சரிதானே அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்டிருப்பான். அதோட மைண்டையும் அப்போ ஹீரோ பார்த்துருப்பான். மைண்டு பார்த்தீங்கன்னா 3 தான் இருந்திருக்கும். அப்போ அந்த ஜாம்பியை பார்த்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு என்ன வெறும் மைண்ட் 3 தானா, நீ எல்லாம் மனுஷனா இல்லை, மனுஷனா இருந்தனா உன்னை எல்லாரும் முட்டா பாய தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ கிரேட் பர்சன் தான், நான் உன்னை மாற்றி சொல்லிட்டேன் கோச்சிக்கிடாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கிட்ட இவனோட லெவலில் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது, இவனை வச்சு நான் என்ஸ்லேவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் கிட்ட ஹீரோவும் கேட்க, சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும், இதோட மைண்டும் அதோட ஓவரால் ஆட்ரிபியூட்ஸும் பிளேயரோட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹீரோவும் இந்த ஜாம்பியை அவ்வளோதான், இதோட லெவல் அந்தளவுக்கு மோசமாக இல்லை, அதோட டேலண்ட்டும் நல்லா தான் இருக்குது, எனக்கு அதை பார்த்தா பொறாமையாக கூட தான் இருக்குது, பட் இருந்தாலும் என்ன பண்ணா இதோட மைண்டு பவர் கம்மியாக இருக்குது
சரி பரவாயில்ல சிஸ்டம் இதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதை காய்கறி பேக் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்ஸ்டால்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாங் ஜாம்பி இருக்கு பார்த்தீங்களா, அது மேலே ஏதோ ஒரு மாதிரி எஃபெக்ட் வருது, அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இங்கே என்னையா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தலையை திறந்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஹீரோவும் அதை பார்த்துட்டு இது ஸ்ட்ரகிள் ஆகுது, இப்போ வருத்தப்பட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, முன்னாடியே நான் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாம்பி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களை அடிமையாக்கிட்டோம், ப்ளீஸ் இதுக்கு நேம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு இதில் வேற இதுக்கு நேம் வேறையா, இது ஆள் வேற உயரமாக இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, யூனிக் டேலண்ட்டும் இருக்குது, ஆனால் இது என்ன பிரயோஜனம், இது முட்டா பயலாலாம் இருக்குது, இதை வச்சு நான் என்னதான் பண்ணேன், சரி உனக்கு முட்டா பீஸ்னு பேர் வைக்கிறேன், அதுவும் பெரிய முட்டா பீஸ்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பான். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பெரிய முட்டா பீஸ் நேம் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா நேம் ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுருக்கும். அதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா ஹீரோ காமிச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பியை யூஸ் பண்ணி யாராச்சும் கொன்னா இல்லாட்டி அதுலேருந்து ஏதாச்சும் ட்ராப் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் அது வெறும் 1% ட்ராப் தான் வருமா. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இது மேலே ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேனல் இம்ப்ளான்மெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால நமக்கு ட்ராப் கம்மியாக தான் கிடைக்கும். ஹீரோவும் சரி இப்போ பெரிய முட்டா பீஸு உன்னோட திறமையை காமி, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, கூண்டை உடச்சிக்கிட்டு வெளியே வாடா, சிங்கம் மாதிரி வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூப்பிட, அதோட பார்த்தீங்கன்னா அதுவும் வெளியே வந்திருக்கும். அதோட சாப்டர் 52 முடியுது. சாப்டர் 53 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அதுக்கிட்ட நான் இதுக்கிட்ட பெருசாக எதிர்பார்த்தேன், ஆனால் அது என்னோட தப்பு தான், இதுக்கிட்ட நான் ரொம்ப எதிர்பார்த்தது என்னோட தப்பு தான், இது ஆர்டர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இதுக்கு டேலண்ட் இருக்குது போல இருக்குது, வேறு எந்த டேலண்ட்டுக்கும் இது இல்லை போல இருக்குது, இது எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பியை சொல்லியிருப்பான். அதுவும் பார்த்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் பார்க்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அதோட பிசிக்ஸு அப்புறம் ஸ்ட்ரென்த்தெல்லாம் +1 இம்ப்ரூவ் பண்ணியிருப்பான் அந்த ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்து. அது பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறான், அதில் எந்த போனஸும் அந்த ஜாம்பி கிடச்சிருக்காது. ஹீரோ அதை பார்த்துட்டு நான் முன்னாடியே யோசிச்சிருக்கணும், ஆல்ரெடி நான் இதை யோசிக்காமல் இதுக்கு அட்ரிபியூட்ஸ் வேறு தந்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம் இதுக்கு போனஸ் கிடைச்சா எனக்கு இன்னுமே இது ஸ்ட்ராங்காக இருக்கும், எனக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். சரி பெரிய முட்டாபீஸு நான் இங்கே கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன், இந்த கதவு பின்னால் நடந்துட்டு என்ன நீ பார்த்துக்கோ, யாரும் உள்ளே வராமல் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா தூங்க போயிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆகுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்துருப்பான். அங்கே கதவை திறந்து அவனும் வெளியே வந்து பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பி ஆடாமல் அங்கும் இங்கும் பார்க்காம அப்படியே நிற்க, ஹீரோவும் அதை பார்த்து ஷாக்காயிருப்பான். டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நான் சும்மா நெல்லுன்னு சொன்னேன், அந்த ஒரு வார்த்தைக்காண்டியா எள்ளு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க, சரி சாப்பிட்டியா இல்லையா, ஏதாச்சும் ஜாம்பி ஏதாச்சும் சாப்பிட்டுருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா இல்லைங்கிற மாதிரி தலையாட்டிருக்கோம். ஹீரோ பார்த்தீங்கன்னா சரிவா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சமன் பண்ணிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டா பீஸ் பார்த்துட்டு எனக்கும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஆசையாக பார்க்க, அதுவும் பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து இச்சி அப்படியே பாயசமாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு மனசுக்குள்ள இந்த மாதிரி ஜாம்பியை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, இது மனுஷனையும் சாப்பிட மாட்டேங்குது ஜாம்பியும் சாப்பிட மாட்டேங்குது, ஆனால் வேக வச்ச சாப்பாடை மட்டும் சாப்பிட ஆசைப்படுதா, சரி வா இங்கே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லி கூப்பிட்டுருப்பான். அது பார்த்தீங்கன்னா கல்யாண சமையல் சாதம் காய்கறியும் பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் அடித்து வெளுத்துக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு பரவாயில்ல பொறுமையாகவே சாப்பிடு, என்கிட்ட நிறையா ரிசோர்ஸ் கார்டு இருக்குது, அதெல்லாம் எப்படி காலி பண்ண போகிறேன்னு நினச்சேன், அதெல்லாம் எங்கே வேஸ்ட்டாக போயிடும் பார்த்தேன், ஆனால் நீ தான் ரொம்ப நல்லா சாப்பிட்றியே, அதனால் நல்லா அள்ளி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஒரிஜினல் பிளானே பார்த்தீங்கன்னா லீக்கோ பூவை லெவல் 5 இல்லை 6க்குள்ளே கொண்டுறதாக தான் இருந்திருக்கும். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் சேஞ்ச் ஆகிருச்சு. நான் இப்போ லெவல் 8 போயிட்டேன், அதனால் டஞ்சனுக்கு போக வேண்டிய அவசியமும் இனி இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு மேப்பை சமன் பண்ணியிருப்பான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மேப்பும் என்கிட்ட இந்த எக்யூப்மெண்ட்டு அப்புறம் இந்த முட்டா பீஸு இதுங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் அதனால ப்ரொஃபஷனை இலுஷன் ஷேடோவை வேணால் சேஞ்ச் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனு யோசிச்சிருப்பான். சரி என்னோட அப்போ நெக்ஸ்ட் பிளானே நான் மோடு மியூசியமுக்கு போய் அங்கே என்னோட ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணுறதா தான் இருக்கும், ஏன்னா அங்கே தான் நான் ப்ரொஃபஷனல் சேஞ்சிங் ஸ்கோல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 58 முடியுது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே முடியுது. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக யாராச்சும் பார்த்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பை கைஸ்.